ஹாய் டேஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் அந்த ஃபேரிகள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோன்னா தேகிக்காக ஒரு ஒன் ஷாட் தண்டா. இது பேர் வந்து இந்த அன்னோன் ரேசர், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டாப் வந்து சுகா, பாட்டம் வந்து தான், அப்படிதான். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன்டா. என்னன்னா வந்து நான் வந்து என்னோடய பழைய சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். என்னடா எவ்வளோ தான் வியூஸு, எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங் அண்ட் ஹார்ட் ப்ரோக்கன். ஏன்னா வந்து 2K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச்சு. எனக்கு லிட்ரலி சொன்னால் ஏன்டா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக விட்டோம் அப்படின்னு ஒரு மன உளைச்சல் அப்படி ஆயிடுச்சு. ஏன்டா அது அவ்வளோ கேர்லெஸ்ஸாக அவ்வளோ பெரிய சேனல் நம்ம மிஸ் ஏன்னா வந்து ஒன் ஷாட் போட்டதும் பீமன் வந்து 5K போயிடுச்சு. டேக்குக்குள்ளே போட்டதுலாம் 6 to 7K போயிடுச்சு. எல்லாம் டாப் அவ்வளோதான், டாப்பில் இருக்குது எல்லாமே. ஏன் நம்ம அவ்வளோ கேர்லெஸ்ஸாக அந்த சேனலை விட்டோன்னு எனக்கு இன்ன வரைக்கும் மனம் உடச்சலாகவே இருக்குது. எனக்கு எல்லாம் உங்கள் கையில் தாண்டா இருக்குது. ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். உங்களுக்கு நான் வந்து இப்போ அந்த பழைய சேனல் கமெண்ட் போட்டிருக்காங்க, எனக்கு இந்த நாளில் பர்த்டே இருக்குன்னு. எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு தான். இருந்தாலும் நான் வேணால் அதுலேருந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் உங்களுக்கு போடுறேன்டா வேணாம், ஓகேங்களா? ப்ளீஸ்டா, நான் தயவுசெய்து அவங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம் எனக்கு. அண்ட் வந்து நீங்கள் என்ன வேணால் கேளுங்க, ஸ்டோரி லைன் கொடுத்து நீங்கள் எந்த ஷிப் வேணால் கேளுங்க, நான் உங்களுக்கு பண்ணுறேன்டா. நீங்கள் வந்து ஸ்டோரி லைன் மட்டும் கொடுங்க. உங்கள் பர்த்டே எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ ஆனால் சப்போர்ட் பண்ணாமல் மட்டும் இருக்காதீங்க, ஓகே? ஏன்னா வந்து இதை பார்த்தோன்னே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. சரி, ஓகே, ஃபஸ்ட் இஸ் பாஸ்ட், ஒன்றும் மாற்ற முடியாது. ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலான்டா, நம்ம வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணலாம், ஓகே? இப்போ வீடியோக்குள்ளே ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒரு சின்ன வார்னிங் தானே. பேக்ரவுண்ட் சத்தம் மாடிச்சு என் வயசு வந்து அம்சம் சாரி. இது 18+ கண்டென்ட்ஸ் ஹெட்செட் மிஸ்டா. ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு பர்சன் வந்து அப்படியே ரெடியாக நிற்கிறாங்க. ஒரு கிரவுண்டு, ஓகேங்களா? ஒரு பெரிய கிரவுண்ட், நைட் டைம் அது, ஓகேங்களா? நைட் டைம் பெரிய கிரவுண்டு இது, ரேஸ் நடக்கிற கிரவுண்டு இது, ஓகேங்களா? ஒரு பர்சன் நிற்கிறாங்க. அவங்க சுற்றி ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஓகேங்களா? எல்லாருமே வந்து சேரப் பண்ணுறாங்க. ஷுகான்னு சொல்லி கட்டி நிற்காங்க. அந்த பசங்க வேறு யாரில், நம்ம ஷுகா தான், ஓகேங்களா? ஷுகா பக்கத்தில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜங்குக், காய், அவங்க 2 பேர் நிற்கிறாங்க. அவங்க வந்து ஜங்குக், டே உன்னால் முடியாண்டா, இந்த ரேஸில் நீ மட்டும் பின்னிட்டு வச்சுக்கேன், எல்லோரும் அனுப்ப தான் பேசுவாங்க அப்படின்னு. அவன் எல்லா ரேஸ்லையும் ஜெயிப்பான். அவன் சும்மா சேர் பண்ணுறக்கா சொல்கிறாங்க. ஆமாண்டா, இங்கே எதுவும் புதுசாக வந்துருக்கேன், ஐ திங்க் சின்ன பையன் போல், அவன்கிட்ட மட்டும் தூத்துறதா சரியா அப்படின்னு இங்கே காயம் செய்கிறான். இங்கே சுகாவும் அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போ அப்படின்னு சொல்லிட்டான். சரி, இவங்களும் போயிடுறாங்க. இப்போ ஒரு பர்சன் வராங்க. அவங்க வந்து அவன் பக்கத்தில் அப்படி பைக் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறான், ஓகேங்களா? அந்த பர்சன் வந்து யாருக்கும் தெரியல, அவன் ஹெல்மெட் போட்டிருக்கான். ஸோ ஒன்றுமே தெரியல, யார் அப்படின்னு யாருக்குமே தெரியல. இங்கே வந்து அந்த ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. சுகா ஸ்வர்க் பண்ணிகிட்டே அப்படியே வந்து அந்த ஹெல்மெட் போட்டுக்கிட்டு அந்த பைக்கில் உட்காந்துட்டு அந்த 2 பேருமே, சுகாவும் சரி அவன் பக்கத்தில் இருக்க அந்த பர்சனும் சரி, 2 பேருமே அந்த பைக்கை முறுக்குறாங்க. இப்போ வந்து இப்போ வந்து அந்த ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 2 பேருமே செம்ம ஸ்பீடாக போகிறாங்க. எங்கள் சுகா ஃபஸ்ட்டு அப்படி பறக்கிறான். இப்போ எல்லோரும் முடிவாயிடுச்சு, ஓகே சுகா தான் ஜெயிக்க போகிறான் அப்படின்னு. ஆனால் லாஸ்ட் 1 minute அந்த பர்சன் ஸ்பீடாக வந்து சுகாவே க்ராஸ் பண்ணிட்டு அப்படி வின் ஆகிடுறாங்க. அந்த பர்சன் சுகாக்கே ஒரு செகண்ட் ஷாக்கு, யாரா இவன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டான் அப்படின்னு. இங்கே எல்லாருக்குமே ஒரு செகண்டில் பக்கம் ஆகிடுச்சு, ஷாக்கு. அப்படியே நிற்கிறாங்க ஸ்டன்னாக எல்லோரும். இங்கே ஜங்குக்கும் காயும் வந்து, டே யாரா இவன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து சுகாவே தோற்றுச்சிட்டான், ஆமாண்டா யாரா இவன் அப்படின்னு காயம் கேட்க ஒன்றுமே பிள்ளைங்க. சுக்கா செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு, யாரா அது அப்படின்னு. இப்போ வந்து அந்த பர்சன் ஜெயிச்சுட்டு அப்படியே வந்து அந்த பைக் எடுத்துக்கிட்டு வந்து அப்படியே வந்து என்ன சொல்ல, வந்த வழி அந்த கிரவுண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுமோ அங்கே வச்சுட்டு அங்கே நின்று இருக்கிறான். ஹெல்மெட் கைட்டவே இல்லை. இப்போ அந்த பர்சனோட ஃப்ரெண்டு வந்து
அவனோட ஃப்ரெண்டு கூட கண்ணாடி போட்டுக்கிட்டு மாஸ்க் போட்டுட்டு வந்திருக்காங்க. அந்த பர்சன் யாருன்னே தெரில. இங்கே வந்து அந்த அந்த ஃப்ரெண்டு இருப்பாங்களே, ஸோ அப்படியே அந்த பர்சனுக்கு கை கொடுத்து அப்படியே வந்து ஒரு ஃபார்மல் ஃப்ரெண்ட்லி ஹக் கொடுத்துட்டு சூப்பரா அப்படின்னு சொல்லி வந்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வந்து அந்த பைக்கோடு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து யாருக்குமே புரியல யாரா அந்த பர்சன், பேரும் தெரியல, ஊரும் தெரியல, யாராக இருக்கும்னு எல்லாருக்கும் டவுட்டாக இருக்குது. இப்போ சுகா அப்படியே வந்து ஜங்குக்கும் காய்கறியும் போய்ட்டு யாராங்க இவ்வளோ ஹாஸ்டாக போய்ட்டு என்கிட்ட வச்சுட்டான். டே விட்றா ஏதோ சின்ன பையன் போல், அவன்கிட்ட போய் விட அவனை ஒரு நாள் மாட்டாக தானே செய்வாங்க, அப்போ பார்த்துக்கிறானே அப்படின்னு சொல்லி கோவத்தோட அவன் கிளப்பை போய் குடிக்க ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் டே அவன் வந்து காலேஜ் போகிறான். இவன் வந்து சுகா, காய், ஜங்குக் 3 பேருமே வந்து 3rd இயர் படிக்கிறாங்க. இப்போ காலேஜ் போகிறாங்க. காலேஜ் போனே எல்லாரும் சுகா பற்றி பேசாமல் அந்த பர்சன் யார் அவங்கள பற்றி பேசியிருக்காங்க. யாருமே வந்து சுகா பற்றி பேசல. ஆனால் சுகா பேசினாங்கன்னா இவன் தோற்றுட்டான், இவ்வளோதான் இவன் தோற்றுட்டான், போயும் ஒரு பொடி பையன்கிட்ட போய் தோற்றுட்டான் அப்படின்னு தான் பேசுகிறாங்க. சுகாவுக்கு செம்ம காண்டாகுது. எப்படின்னா நெக்ஸ்ட் டைம் ஜெயிக்க தான் போகிறேன் விடு. ஆமாண்டா விட்றா, இதெல்லாம் கூப்பிடு எனக்கு விட்றா அப்படின்னு சொல்லி எனக்கு. ஆனால் சுகா எதுவுமே கண்டுக்காம மட்டும் கோவத்தோடு போகிறான் கிளாஸுக்கு. கோவத்தோடு போயிட்டு கிளாஸை போய் பார்த்தோன்னா அங்கே வந்து லாஸ்ட் பெஞ்சில் நம்ம தாங்கும் ஜிம்முன்னு அவங்க உட்காந்துட்டு இதை பார்த்துட்டு சுகா காய்ச்சாங்க போயிட்டு இது என் பிளேஸ் எழுந்துருங்க. தாங்க என்னது ஹோம் பிளேஸா? ஐயோ இங்கே பேர் எதுவும் எழுதலையே. சாரி, நாங்கள் இங்கேயே உட்காந்துக்கிறோம் இல்லையா ஜிவன்? ஆமாண்டா இங்கேயே உட்காந்துக்கலாம். ஏன்னா பேர் என்ன எழுதியிருக்கான்னு பாரு. எழுதல. அப்பனை விடு, இது நம்ம ஏரியா தான் அப்படின்னு சொல்ல. இங்கே வந்து சுகா ஏற்கனவே காண்டிருக்கான், இன்னும் காண்ட எடுத்துருக்கான். லைக் சுகாவுக்கு இருக்க ஒரே எனிமி அது தாங்க மட்டும்தான். தாங்க ஜிம்முன்னு ஜங்குக்கே எனிமின்னா ஜிம்மன் தான். அப்படி இங்கே வந்து குள்ள வந்து ஊரை பேசியிருந்தா அவ்வளோதான் ஒழுங்கு மணிவே வந்துடுவோம் அப்படின்னு சுகா சொல்ல. இங்கே பாருப்பா தம்பி, கோவப்படாமல் தோற்றவனுக்கெல்லாம் கோவம்லாம் வரவே கூடாது இல்லையாடா தாங்க? ஆமாண்டா, கோவம் கோடி தொழில் பசங்க கூட வர. இங்கே சுகாக்கு சம்மடைஞ்சா அது ஜங்கு ஊரை பேசினக்காக என்ன ஊரை பேசாத என்ன தோற்றவனோட ஃப்ரெண்டா நீ அப்படின்னு ஜிவன் கேட்க. குள்ளச்சி பாரு குள்ளச்சி இதெல்லாம் சொல்லி நிற்காத. ஃபஸ்ட்டு தோற்றுட்டு வந்தோம்னா இங்கே பேசவே கூட போய் ஜெயிச்சுட்டு வாங்க, அப்புறம் நாங்களே உங்களுக்கு ராஜா மரியாதை கொடுத்துட்டு எங்கள் பக்கத்தில் வந்து உட்கார சொல்கிறோம் ஓகேங்களா? இப்போ போங்க. இங்கே காணிக்க ரொம்ப ஓராக பேசுகிறேன்டா நான் அப்படியே இதான் நான் என்ன பண்ணுவேன் என் ஃப்ரெண்டு மேலே கை வச்சு பாரு, கொய்க்கு புட்டச்சிட்றேன் நான் கேட்பேன். நிஜமே போ சொல்கிறா வேஸ்ட்டு ஃபிலோசிங்கெல்லாம் அப்படின்னு சொல்ல. இங்கே வந்து சுகாவை எப்படியோ சமாதானப்படுத்திட்டு வேறு லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காந்துக்கிறாங்க. இங்கே தாங்கும் ஜிம்னு சிரிச்சுட்டு அப்படியே உட்காந்து நிற்காங்க. இங்கே சுகாவுக்கு செம்ம காண்டாகுது. இங்கே ஜங்கு விட்றா இதுக்கு நான் கூப்பிடாது சின்ன பசங்க கூட அப்படின்னு சொல்கிறாங்க. தாங்க ஜிம்னு வந்து தேடியாக தான் சொல்கிறாங்களா. இங்கே வந்து சுகா இதுக்காகவே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி மூஞ்ச கறி பூசுண்டா. வந்து எவன்டா அந்த ரேசரு தெரியலடா, புதுசாக வந்தவன் போல். புதுசாக வந்தாலும் எவன் வந்தாலும் எனக்கு தெரியும், எந்த முயறாலும் சரி இதுக்காகவே நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா கறி பூசுண்டா மூஞ்சிலேயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. எப்படி டேஸும் பாஸ் ஆகுது. ஜங்குக்கு வந்து சுகா வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காகவே அவன் நல்லா இடத்த கண்டுபிடிச்சி அவன் பைக்கு நல்லா கரெக்டாக ஒரு ஸ்பீடாக போகணுன்னு சொல்லி நல்லா ரிப்பேர்லாம் பண்ணி அது இதுன்னு பண்ணி சுகாக்காவையும் பண்ணுறான். சுகாவும் ப்ராக்டிஸ் பண்ணுறான், டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுறான். இப்போ ஒரு 1 month கழிச்சு திருப்பியும் ரேஸ் வருது. இங்கே வந்து எல்லாரும் ஆர்வமாக வெயிட் பண்ணுறாங்க சுகா தான் ஜெயிக்கணும்னு. பாதி பேர் சுகாக்காவையும் மீதி பாதி பேர் வந்து அந்த ரேசருக்காவையும் சொல்கிறாங்க. இங்கே வந்து அந்த ரேசரோட பேரே தெரியல, ஜஸ்ட்டு ரேஸுன்னு கத்தினிருக்காங்க. இங்கே சுகான்னு கத்தினிருக்காங்க. இப்போ இந்த ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது.
திருப்பியும் இதில் வந்து அந்த ரேஸை தான் ஜெயிக்கிறாங்க. சுகா தோத்துறான். சுகாக்கு செம்ம டென்ஷனில் அந்த ஹெல்மெட்டை கீழே போட்டு உடைச்சிடறான். இங்கே செம்ம காண்டாகுது. இங்கே வந்து ஜங்கு அப்படியே வந்து என்ன பண்ணுற சுகா விடு எவன்டான் திரும்ப ஜெயிச்சுனாங்க அப்படின்னு என்ன சொல்ல. இப்போ அந்த ரேசருக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருமே இப்போ மீதி பாதி பேரும் அந்த ரேசருக்காக தான் சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போலாம். இப்போ வந்து அந்த ரேசர் இன்னும் வரைக்கும் அவன் மூஞ்சியே காமிக்கலை. அந்த மூஞ்சி யாருன்னு காமிக்கவே இல்லை. திருப்பி அந்த ஃப்ரெண்டு வராங்க. ஃப்ரெண்டு வந்துட்டு லைக் அந்த பைக் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இவங்க 2 பேரும் அப்படி சிரிச்சுட்டே போகிறாங்க. இங்கே வந்து சுகாக்கு செம்ம காண்டாகுது. நெக்ஸ்ட் டே காலேஜ் வழக்கம் போல் போகிறாங்க. வழக்கம் போல் பார்த்தோன்னா இந்த ரேசருக்கு பேரே வச்சுட்டாங்க, அன்னோன் ரேசர்னு பேர் வச்சுட்டாங்க. இங்கே வந்து நெக்ஸ்ட் டே போகுது. நெக்ஸ்ட் டே வந்து அந்த எல்லாரும் அவனுக்காக பேர் வச்சுட்டாங்க. இப்போ வந்து ஷுவாரான் எவன்டா இருக்கும்டா, யாரா இருக்கும் அப்படி என்ன மீறான் அப்படின்னு சொல்ல. எங்கள் ஜங்கு டே கோபப்படாத விடுறாங்க அப்படின்னு சொல்ல. என்ன சின்ன வேணா விடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் எப்படி ஜெயிச்சிடும் ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் சொல்லி தான் இப்போ நம்ம தோற்றுன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ தான் வந்துட்டேன். என்ன சார் திருப்பி தோத்துட்டீங்க ரூமர் கேள்விப்பட்டா அப்படியா அப்படின்னு சொல்ல. நிஜமன் வெறா ஏற்கனவே நொந்து போயிட்டாரு சாரு இல்லையா சுகா அப்படின்னு சொல்ல. சுகாக்கு சம்மகம் அது. இங்கே சுகா ஏதான் ஒழுங்க மரியாதை இங்கே வந்து கலந்துரு, நான் வந்து டென்ஷன் இருக்கேன் அப்படிலாம். நீங்கள் தாங்க சின்ன சிரிச்சிட்டு தாங்க சொல்லலாம். ஓகே சார் நான் கிளம்பிடுறேன் ஓகேவா. பாய் லிசன். நெக்ஸ்ட் மந்தில் நெக்ஸ்ட் மேட்ச்சில் நீங்கள் தோக்குறீங்களா ஜெயிச்சுடுறீங்களான்னு பார்க்கலாம் சரிங்களா. பாய் லிசன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். சுகாக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படியே இங்கே வந்து சுகா காயை ஒரு ஸ்லாப் போடுறான். இங்கே காயை மீறி எதுக்குடா என்ன அடித்தா, இவ்வளோ தைரியம் தான் அவங்க என்னையே கலைப்பாங்க அப்படின்னு சொல்ல. இங்கே ஜங்கு காய் வீரா அவனை கோபத்தில் இருக்கான். அவனுக்கு குச்சி முட்டையும் குறி வாங்கி தரேன் நீ வந்துரு. இன்னும் என்னை பார்த்தா உங்ககிட்ட என்னடா நீ அப்படியே சொல்கிறா வீரா ஆல்ரெடி டென்ஷனாக இருக்கான். வா உனக்கு கன்ஃபார்மாக குச்சி முட்டையும் குறி முட்டையும் வாங்கி தரேன் கவலைப்படாத சரியா. வா டே ஜங்கு இவனுக்கு ஒரு நாள் நானே அடிச்சிருவேன்டா. இவங்க பார்த்து எல்லாமே என்கிட்ட காமிச்சிருவான். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கிளாஸுக்கு. திருப்பியும் பார்த்தா லாஸ்ட் பெஞ்சில் ஜிம்முன்னு தாங்க உட்காந்துருக்காங்க. இங்கே வந்து சுகா ஏற்கனவே ஸ்டிச்சில் இருக்கா. இதாக பார்த்து இன்னும் கோபமாக தான் வருது. இங்கே வந்து ஜங்கு தான் எக்குள்ளே பார்த்து எத்தனை தடவை சொல்லி உட்காரக்கூடாதுங்க. இங்கே பாருங்க சார் நான் திருப்பியும் சொல்கிறேன் உன் பேர் இங்கே எழுதவே இல்லையா தாங்க. ஆமாண்டா உன் பேர் இங்கே எழுதவே இல்லை. நானும் தேடி பார்த்தேன் குஞ்சு பார்த்தேன் அதை காணவே காணும். உன் பேரே இல்லை, என் காய் பேர் இல்லை, உன் பேர் இல்லை, ஏன் சுகா நம்ம லூசன் நேம் கூட இல்லை பார்த்துக்கேன். லூசன் கூட எழுதலை. இதுக்கு சுகாக்கு செம்ம காண்டாகுது. நான் திரும்ப சொல்லுவேன் அந்த வார்த்தையை மட்டும் சொன்னேன் எங்கேயும் உன் மூஞ்சில் குத்திடுவான். எங்க குத்து பார்ப்போம் குத்துடா. தோத்தவனுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய வாயெல்லாம் இருக்கக்கூடாது. போய் ஜெயிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன வேணால் பேசு புரியுதா. இந்த சுக்கம் அப்படியே அவனுக்கு கை வெறுது அவன் அடிக்கிறதுக்கு. இங்கே காய் தான் டி வேணாண்டா பிக்சர் வந்துடும். ப்ரொஃபஸரோடு வந்து எனக்காரு வா போயிடலாம் வாடா போயிடலாம் டி கிரவுண்டுக்கு வா அப்படியே. ஏன்கிட்ட தோக்க போறியா வாடா. காய் என்னை விட்டுறேன் அவனை அப்படியே. வேணாண்டா விட்டுடுறா அவனையா. அவன் சில்லற பையன்டா விடுறா அவனையா. ஆமாம் ஜங்கு ஆமாம் ஸ்ரீகா வேண்டாம் வா போயிடலாம் வா அப்படின்னு சொல்கிறான் ஜங்குக்கும். இங்கே சுகாவும் அப்படியே அட்டக்கிட்டு கூத்து ஃபுல்லாக அட்டுக்கிட்டு அப்படியே வந்து போயிடுறான். வந்து அப்படியே டைம் பாஸ் ஆகுது. தான் கொஞ்சம் சிரிச்சிருக்கிறத பார்க்குறான். இங்கே வந்து சுகாவுக்கு செம்ம காண்டாகுது. இப்போ அவன் ப்ரொஃபஸரும் போயிடுறாங்க. அந்த பீரியட் முடியுது. சுகா அப்படியே எழுந்து தாங்களோட காலரை அப்படியே பிடிக்கிறான். அப்படியே இனிமேட்டு என்னை பற்றி என்ன பேச வச்சுக்கான் உங்களை தான் பாஸ் பேசிக்க என்ன பிடிக்கிறீங்க விடுங்க காய் விடுங்க. எதுக்கு இவ்வளோலாம் கோவம் உங்களுக்கு? லூசருக்குலாம் இவ்வளோ கோவம் வரக்கூடாது பாஸ் அப்படின்னு சொல்ல. திருப்பி லூசன் சொல்லும்போது
சுகாக்கு அவ்வளோதான் ஒரே பஞ்சு கொடுக்குறான் தாங்க்கு. இங்கே ஜிம்மனு அப்படியே சுகா ஒரு பஞ்சு கொடுக்குறான். ஏய் இன்னும் இந்த தடவை என் ஃப்ரெண்டு மேலே கை வச்சா அவ்வளோதான். ஏய் ஜங்கு என்னை கூட்டிகிட்டு போயிரு, இல்லைன்னு வச்சுக்கேன் கண்ட இடத்துல கை வச்சிட போகிறேன் அப்படின்னு சொல்ல. ஏய் எழுத்த ஜிம்மன் விட விட லூசருக்கு பேர் லூசன் பேர் வச்சா அப்போ தான் கோவம் வரும்னு புக்கில் படித்தேன். விட விட என்ன ரத்தம் வரைக்கும் அடிச்சிட்டான், வேற என்ன விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா அந்த பஞ்சு கொடுத்துருப்பான்ல அந்த லிப்ஸில் கார்னர் ஆஃப் லிப்ஸில் ரத்தம் வச்சு இங்கே சுகா கொடுத்துருப்பான். லைக் ஜிவன் வந்து சுகாவுக்கு ஒரு பஞ்சு கொடுத்துருப்பான்ல, அவனுக்கு எதுவும் ஆகலை, அவ்வளோ பெருசாக கொடுக்கல. இங்கே வந்து இங்கே ஜங்குக்கு தான் காய் தான் அப்படியே சுகா கூட்டிகிட்டு போயிடுறான். அவன் எதுக்கு மேலே கோவப்படுவான்னு சொல்லிட்டு இங்கே ஜிவன் வந்து தாங்க பார்க்குறான். ஏன்டா விட ஒரு நாள் நீ கையில் மாட்டாமல் இருக்க போகிறான், ஒரு நாள் நான் யாருன்னு அவன் தெரியதான் போகுது, தெரிஞ்சுக்கிட்டு அவனே என்கிட்ட தான் வரப்போகிறான். வா பார்த்துக்கலாம். எப்படியோ போ, நீ சொன்னா தான் நான் அவ்வளோ அவனை அடிக்கல, இல்லைன்னா பஞ்சு கொடுத்துருமே தெரியுமா. இதுக்கே அவன் செம்ம காண்டாயிட்டான். விட போதும் வா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சின்ன பாரு உனக்காக தான், உனக்காக அடிச்சதுனால அவனுக்கு ரத்தம் வர வைக்கலாம் அடிக்கல, இல்லைன்னு வச்சுக்க மூஞ்சிலையும் அவன் விட்டுருப்பான். சரி வா கோவப்படாத ஜிம்மன், வா 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 என் குட்டி வேலை வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறாங்க. இப்படி ஃபியூ டேஸ் போகுது. இப்போ வந்து வர எல்லா ரேஸ்லேயும் சுகா தோத்துட்டு தான் இருக்கான், அந்த ரேஸ்லும் ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி தான் எப்போவுமே சுகாவை டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். சுகாவும் அதை கட்டுப்படுத்திட்டு அப்படி இருக்கான். இப்போ ஒரு நாள் வந்து சுகாவோட அண்ணன் அதாவது நம்ஜுன் வந்து 4th இயர் படிக்கிறான். ஓகேங்களா, அவங்களுக்கு பர்த்டே. ஸோ அவங்க மேன்ஷன்லேயே வந்து லைக் சுகாவோட ஃபேமிலி ஒரு பெரிய ரிச் ஃபேமிலி தான். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு மேன்ஷன் இருக்கும். ஸோ அவங்க ஒரு பார்ட்டி வச்சுருக்காங்க. இது வந்து அங்கே இருக்க எல்லா காலேஜும் வந்து அந்த காலேஜ் ஃபுல்லாக நம்ஜுன் நல்லாவே தெரியும். நம்ஜுன் ஹேண்ட்ஸம் ரிச் காய். ஸோ சுகாவும் ரொம்ப ஹேண்ட்ஸமான காய் தான். ஸோ எல்லாருக்குமே சுகாவுக்கும் நம்ஜுனும் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நம்ஜுன் வந்து ஹேண்ட்ஸமான கையில் யார் வந்து பார்ட்டி வச்சா வராமல் இருப்பா. ஸோ அதனால் வந்து இந்த மொத்த காலேஜும் போகுது. இவன் ஜிம்மனும் போகிறான். இப்போ இங்கே ஜிம்மனுக்கும் தாங்கும் இன்னொன்று ஃப்ரெண்ட் இருப்பாங்க ஜெயோ. அவன் வந்து அவ்வளோலாம் எங்கள் கூட இருக்க மாட்டான். அவன் வந்து கொஞ்சம் படிப்ஸு. ஸோ அதனால் வந்து அப்பப்போ தான் எங்கள் கூட சுற்றுவான். இப்போ வந்து இங்கே இப்போ வந்து தாங்க வீட்டில் நம்ம காமிச்சானா இங்கே ஜிம்மனும் ஜெயோப் தான். டேய் ஒரு நாள் ஆச்சு வாடா, இன்னும் ஒரே ஒரு நாள் தானே வந்துடா. போடா, அங்கே பார்ட்டினாலே குடிப்பாங்க டான்ஸ் ஆடுவாங்க, எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இங்கே ஜெயோ ஒரு நாள் தானேடா, ஒரு நாள் வந்து 10 நாளாக இருந்தாங்க குடிப்பாங்க டான்ஸ் ஆடுவாங்க, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. எனக்கு குவாய்ட்டான ப்ளேஸ் தானே ரொம்ப பிடிக்கும். இங்கே ஜிம்மன் இதெல்லாம் டூ மச்சா தெரியலடா. இப்போ அங்கே வந்து ஜூஸ் மட்டுமாச்சும் குடிடா, எங்களுக்கு சின்ன கம்பெனிடா, அது மட்டும் போதும்டா, வாடா நீ இல்லாமல் அந்த போர் அடிக்கும்டா, அதான்டா சொல்கிறேன். உன்னை விட்டு எனக்கு இந்த ஜிம்மன் இருந்திருக்கான் வா அப்படின்னு ஜிம்மன் சொல்ல. இங்கே 2 பேருமே ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. இங்கே தாங்க சரி நான் வரேன், ஆனால் நாங்கள் டான்ஸ் ஆட மாட்டோம், ஜஸ்ட்டு ஜூஸை குடிச்சிட்டு ஒரு கார்னரில் இருப்பேன், அவ்வளோதான். சரி அதுவே போதும்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ இங்கே 3 பேரும் அப்படியே இந்த மேன்ஷனுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஜிம்மன் ஜெயோ போனோடனே அங்கே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா ஜாலியாக குடிச்சுன்னு இருக்காங்க, டான்ஸ் ஆடுறாங்க. இங்கே வந்து தாங்க வந்து அங்கே கார்னரில் ஜூஸ் மட்டும் குடிச்சுன்னுக்கான். இங்கே வந்து அந்த மேன்ஷன் அப்படியே பார்ட்டி பையனுக்கு சாங்கு பார்ட்டி அது இதுன்னு இருக்குது. அங்கே கார்டன் இருக்கும், அங்கே கேம்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, சின்ன சின்ன கேம்ஸு எல்லாம் இருக்குது. இப்போ இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம காய் ஜங்குக் சுகா 3 பேரும் வந்து அப்படி பேசினுக்காங்க. இங்கே வந்து காய் சுகா அங்கே பேர் என்ன அங்கே பாரு தனியாக ஜூஸ் குடிச்சு நிற்கிறது போல். ஜூஸா அவனுக்கு ஏன் குடிக்க பழக்கம் இல்லையா தெரியல, யார் என்ன தெரியும். நீங்கள் ஜங்கு எதுக்கு அவனை பற்றி தான் பேசினிருக்கீங்க விடுங்க அப்படின்னு சொல்ல.
ஜூஸ் தான் குடிக்கிறானா? ரியலாவா? ஆமாண்டா, அது பார்த்தாலே தெரியுது. ஏன் ஜூஸ் தான் குடிப்பார் போல். அப்படின்னு இங்கே வந்து பேசிகிட்டே அப்படியே குடிச்சிட்டே பேசியிருக்காங்க. இங்கே வந்து சுகாவுக்கு ஒரு ஐடியா வருது. ஐடியா வந்துடு, டே ஒரு இவ்வளோ நாளாக நம்மளை கலாய்ச்சிருந்தால இவனை நம்ம கொஞ்சம் கலாய்ப்போமா? என்ன சொல்கிறேன்? இல்லைடா, எனக்கு அவனை பார்த்தாலே இவஞ்சிருக்கணும்னு தோணுது. ஆனால் இவனை டேரெக்டாக மோத முடியாது. இவனை வீக் பாயிண்டில் எழுப்போம். அது ஜூஸ் எடு. அந்த ஜூஸா? எதுக்குடா? அது எட்றா அப்படின்னு சுகா சொல்ல அவனை எடுத்து கொடுக்குறான். காயம் கொடுத்துட்டு இங்கே அந்த சுகா ஜங்கு கிட்ட சொல்லலாம், ஜங்கு அந்த இந்த காக்டெயில் எடுத்துருவாங்க. எதுடா? எடுத்துருவாடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல இந்த காக்டெயிலாம் எடுத்துருவாரான். அது ரொம்ப அது வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆல்கஹால் தான்ல. ஸோ அது வந்து அந்த ஜூஸில் கலக்கிறான். ரெண்டு பெக் ஆஃப் ஜூஸ் அந்த சாரி அந்த காக்டெயில் கலக்கிறான். இதை பார்த்துட்டு, டேய் என்னடா போன போகிற அப்படின்னு ஜங்கு கேட்க, இரு கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்ல அப்படியே அந்த கலந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்றான். தம்பி இங்கே வா. சொல்லுங்கள் சரிங்க. இதை அந்த சீனியர் இருக்காங்க பார்த்தியா, அதை போய் கொடுப்போம், அதுக்கிட்ட போய். ஓகே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் அந்த ஜூஸை வந்து கொடுக்குறான் தாங்கிட்ட. இங்கே வந்து தான், எதுக்கு இந்த ஜூஸை? சீனியர் அது ஒன்றும் இல்லை சீனியர், அது அப்படின்னு சுகாவை பார்க்குறான். சுகா வந்து அப்படி சைட்லேயே சொல்லுவோம், என் பேர் சொல்லாத அப்படின்னு சொல்ல இங்கே வந்து அது சும்மா தான் சீனியர், அவங்கக்கிட்ட பேசணும் பழகணும்னு ஒரு ஆசை. அதான் உங்களுக்கு இந்த ஜூஸ் கொடுத்தேன். சரி, அம்மாவும் பேர் என்ன? என் பேரா சீனியர்? ஃபிலிக்ஸ். ஓ ஃபிலிக்ஸ், சரி போ. ஓகே சரிங்க, எனக்கு போய்ட்டு வரேன், பாய், நம்ம காலேஜில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க. இங்கே வந்து தான் கொண்டுமே புள்ள இருந்தாலும் அந்த ஜூஸை குடிக்கிறான். ஃபஸ்ட்டு சிப் குடிக்கும்போது ஒரு மாதிரி அவனுக்கு தொண்டை அப்படியே ஒரு மாதிரி பழுது. அது துப்பிடுறான் ஃபஸ்ட்டு. என்ன இது இப்படி இருக்குது? திருப்பியும் குடிச்சு பார்க்குறான். ஃபஸ்ட்டு சிப் அது வந்து ஒரு மாதிரி இருக்கா. செகண்ட் சிப் திருப்பி குடிக்க அவனுக்கு அது பழகுது. அப்படியே திருப்பியும் குடிக்கிறான். அது அப்படியே ஃபுல்லாகவே குடிச்சிடறான். அவனே அறியாமல் அது ஃபுல்லாக அந்த ஜூஸே ஃபுல்லாக குடிச்சிடறான் ஒரு ட்ரப்பில். இதை பார்க்குறான். ஜங்குக்கும் காய்ச்சிருக்கா, டேய் யாரா இவன் ஃபுல்லாக குடிச்சிட்டான், இன்னொன்று கொடுக்கலாமா? அவனுக்கு தாங்காதுற பாடி, அவன் எத்தனை நாளாக எனக்கு கலாய்ச்சிருக்கான், இப்போ நம்ம கலைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அதே ஸ்டூடெண்ட்கிட்ட திருப்பி கொடுக்குறான். அவனும் குடிச்சிட்டே இருக்கான். அவன் கட்டத்துக்கு மேலே குடிக்கிறான் ஒரு 10-20 கிளாஸ் குடிச்சிருப்பான். இப்போ ஃபுல் போதையில் இருக்கான், டைட் போதையில் இருக்கான். இதை பார்த்து சுகாக்கே ஷாக்கிங்காக இருக்குது. இவனா டீ டோட்டலானா இல்லைன்னா நல்லா குடிப்பானாங்க, ஆனால் இப்படி குடிச்சிருந்தான். இந்த காய்க்கும் ஒன்றுமே போடல, ஜங்குக்கும் ஒன்றுமே போடல. இப்போ ஜிம்மனும் விஜய்க்கும் வந்து அவங்க டான்ஸ் ஆடினுக்காங்க, தானாக ஆடினுக்காங்க. இங்கே வந்து வந்து எப்படியோ சரி ஓகே இங்கேருந்து கிளம்பிடலாம் அதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவனும் அந்த போதையிலே எப்படியோ ஏந்து திக்கி திருமாறி எப்படியோ ஏந்து அவனும் நடக்கிறான். அவன் கட்டத்துக்கு மேலே வீழ்ந்திருப்பான். ஆனால் அங்கே யாரோ ஒருத்தவங்க பிடிச்சிடுறாங்க. அப்போ பார்த்தோன்னா லைக் ஸ்டூடெண்ட் தான், அவங்க ஒரு 4th year ஸ்டூடெண்ட் தான். அவங்க வந்து பிடிச்சிடுறாங்க. அவங்க பார்த்தோன்னா நம்ம ஜாக், ஓகேங்களா, அவங்க ஜாக்கு. அவங்க வந்து அவங்களும் ஒரு ஃபேமஸான காய் தான். இப்போ வந்து ஜாக் தான், யாரா இவன் இவ்வளோ அழகாக இருக்கான், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த தாங்கோட சின்ன இதை பார்க்குறான். அவன் ஃபுல்லாக அவனோட ஃபேஸே போய் தக்காளி பழம் மாதிரி சவுந்து இருக்குது, குடிச்சிருப்பான்ல சொன்னால அப்படியே இருக்கா. இங்கே வந்து போதையில் இருக்கனால யாருன்னே தெரியல. அப்படியே சிரிக்கிறான் தாங்கும் ஜாக்கை பார்த்துட்டு. இங்கே வந்து ஜாக்கோட ஃப்ரெண்டு, டேய் என்னடா ஆடு தானாகவே மருந்து மாட்டுது, ஆமாம்ல இவ்வளோ அழகாக இருக்கான், இவ்வளோ அழகாக நான் பார்த்ததே இல்லை, உன் பேர் என்ன பார்த்தாமே அப்படின்னு கேட்க, தாயம் பேர் நல்லா இருக்கே. இங்கே ஜாக்கோட ஃப்ரெண்டு தான்,
டே நல்ல சான்ஸு, ஏதாவது ஒரு ரூம் போய் பண்ணிடு அப்படின்ற. என் ஃப்ரெண்டும் இங்கே தான் தெரில, என்ன தனியாக வந்து மாட்டிடுறான், இதான் நல்ல சான்ஸு. சரி நீயே சொல்லிட்ட, பண்ணிட வேண்டியதான். தான் உன்னை பத்திரமா கூட்டி போய் விட்றேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான் ஒரு ரூமுக்கு. லைக் ஜாக் வந்து கொஞ்சம் லஸ்டான பாய் தான். ஸோ அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். இதெல்லாம் சுகா பார்த்துன்னு தான் இருப்பான். இதெல்லாம் சுகா பார்த்துட்டு சுகாவுக்கு யோசிக்கிறான், இவன் அம்ஜனோட ஃப்ரெண்டு தானே, இவன் என்ன தான் கூட்டிகிட்டு எங்கே கூட்டிகிட்டு போகிறான். ஏக்கா ஜங்கு நான் வந்துடுறேன்டாயிரா, எங்கடா போகிற, இரா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போகிறான். இந்த பக்கம் நம்ம ஜாக்கை பார்த்தோன்னா தாவோட அவன் லைக் அவன் ஷர்ட்டே ஆல்மோஸ்ட் கட்டியிருப்பான். இங்கே வந்தான், என்ன பண்ணுற நீ, யார் நீ, உன்னை எந்த அக்கா போகிறவனை, என்ன நிமிஷமாக பேச, எதுக்கு என் ஷர்ட்டை கட்டிட்ட, நீ யார் வெகு அப்படின்னு சொல்ல. இங்கே வந்து தாங்க எவ்வளோ தடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் ஜாக்கும் வந்து ஆல்மோஸ்ட் என்ன ஃபுல்லாகவே கேட்டுருப்பா ஷர்ட்டை. இப்போ வந்து டக்குன்னு அந்த டோர் ஓப்பன் ஆகுது. யாருன்னு பார்த்தோன்னு சுகா தான். இங்கே வந்து ஜாக்கு திரும்பி பார்க்குறான். யாருன்னு பார்த்தோன்னு சுகா லைக் நம்ஜனோட தம்பி தானே. ஏய் நீ நம்ஜனோட தம்பி தானே, என்ன எந்த பக்கம்? அது நான் தான் கேட்கணும், நீ என்ன எந்த பக்கம்? அது கொஞ்ச நாள் விளாட்றதுக்காக தான் இங்கே வந்தேன். இங்கே பாரு, இது உன் பெட்ரூம் கிடையாது சரியா, இது மேன்ஷன், அது மாதிரி இது பார்ட்டி நடக்கிற இடம், இது என் வீடு, இங்கேருந்து கிளம்பு. கொஞ்ச நாள் தானே, உன் அண்ணன் தானே, உன் அண்ணன் தான் என்னோடய ஃப்ரெண்டு, அவன்கிட்ட சொல்லியிருந்தா போதும், அண்ணன் வந்தேன்டா, இங்கேருந்து கிளம்புரு இல்லை அடிச்சு ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்ல. சரி கூல் கூல், உன் ரூமு உன் உரிமை, அதுக்கு எதுக்கு நான், சரி நல்ல சான்ஸ் போயிடுச்சு, பாய் சுகா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போயிடறான். இந்த பக்கம் அப்படியே முறைச்சிட்டு சுகா பார்க்க அப்படியே அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். இந்த பக்கம் அப்படியே நடிகிறான். அப்படின்னு சொல்ல இங்கே சுகா அப்படியே பார்க்குறான். தாங்க அவன் சொல்லிக்கிறான் அவனுக்குள்ளே, எழுந்தியா இருந்தாலும் என்னால் தானே நடந்தது, நாங்கள் சரி பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரதுக்காக போகிறான். இங்கே தான் முடிச்சு சுகாவை பார்க்கணும். என்ன பண்ணுற நீ? ட்ரெஸ்ஸு போட்டு விட்றேன். நீ தான் ட்ரெஸ்ஸை கட்டினதா? என்ன பண்ண நீ எனக்கு, என்ன பண்ண அப்படின்னு சண்டை போட்டு அவன் காலை பிடிச்சி கேட்குறான். ஏய் நான் ஹெல்ப் தான் பண்ணுறேன். ஹெல்ப்பா? நீ பார்க்கல தெரியல, நீ நான் ஹேண்ட் சொல்லிட்டு இன்னும் க்ளோஸாக தான் இருக்கிறான். நவுருன்னு சொல்லிட்டு நான் இழுக்கிறேன். நவுரு ஃபஸ்ட்டு என்ன இதெல்லாம் என்ன பண்ண, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்கிறா, என்னை தொட்டியா, என்னை கெடுத்துட்டானா? ஏய் இன்னும் வாயில் அடிச்சிடும் பார்த்துக்கோ, நான் ஒன்றும் பண்ணல, அவன் ஹெல்ப் தான் பண்ண வந்தேன் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏந்துக்க ட்ரை பண்ணுறான். அவன் ஏற்கனவே போதையில் இருக்கான். இங்கேயும் சுகர் கொஞ்சம் போதையில் தான் இருப்பான். அவனுக்கு புரியுது, தெளிவாக புரியுது, அந்த தாங்கு அவனுக்குள்ள. இவன் வந்து அப்படியே ஏந்துக்க ட்ரை பண்ணுறான். இவன் வந்து சுகா அப்படியே அந்த லைக் என்ன சொல்ல, தாங்க வந்து சுகாவை பிடிச்சி இழுத்து அப்படியே ஏந்துக்க ட்ரை பண்ணியிருப்பான். சுகாவும் பேலன்ஸ் போயிருக்கும். ஸோ இப்போ வந்து சுகா வந்து பெட்டில் படுத்துக்கிறான். இங்கே வந்து தாங்க வந்து அவன் மேலே படுத்துக்கிறான். என்ன பண்ணுற நீ? நான் ஏன் என்ன ட்ரை பண்ணேன், நீ தான் பூச்சி இழுத்துட்டேன். இது நான் பூச்சி இழுத்தேனா, நீ தான் பூச்சி இழுக்க, நான் ஃபஸ்ட்டு ஆனால் சரி ஏந்துக்க ட்ரை பண்ணும்போது திருப்பி கை ஸ்லிப் ஆகுது. அவன் திருப்பி ரொம்ப க்ளோஸாக வந்துக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேருமே க்ளோஸாக இருக்காங்க. ஹை கான்டாக்ட் வருது. ஹை கான்டாக்டில் அப்படியே அது கொஞ்ச நேரம் போகுது. இப்போ தாங்கும் சுகாக்கும் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு தாங்க ஏந்துக்க ட்ரை பண்ணான். நான் சரி ஏந்துக்க ட்ரை பண்ணுறான். திருப்பியும் கால் ஸ்லிப்பாகவே அப்படியே வந்து சுகா மேலே வந்துட்டான். சுகா அப்படியே கிஸ் பண்ணிக்கிறான். அந்த கிஸ் வந்து அப்படியே லைக் லிப் மட்டும் டச் ஆகுது, மற்றபடி இது இல்லை. லிப்ஸை டச் ஆகிருக்கு, கண்டினியூஸாக டச்சில் தான் இருக்குது. இங்கே வந்து அப்படியே ரெண்டு பேரும் ஷாக்கிங்காக இருக்காங்க.
இங்கே வந்து அப்படியே சுகா தாங்க பார்க்குறோம், தாங்க சுகா பார்க்குறோம். 2 பேருக்குமே அப்படியே ஷாக்கிங்கில் அது எனக்கு இங்கே தாங்க அப்படியே அதை பிரேக் பண்ணுறான் அதுக்கு சார் என்ன பிரேக் பண்ணிட்டேன் போடா அப்படின்னு சொல்ல. இங்கே வந்து சுகா தாங்க பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணுறான். அப்படியே டீப்பாக அந்த கிஸ் போகுது. சுகாவும் ஷாக்கிங்கில் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேக் கிஸ் அவனும் பண்ணுறான். அப்படியே பேக் கிஸ் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் அந்த 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 கிஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக ஜென்டல்லேருந்து அப்படியே டீப்பாக போகுது. டீப்லேருந்து அப்படியே ரஃப்பாக போகுது, ஹார்டாக போயிட்டுருக்கு. செம்மையாக கழிக்கிறான். லிட்ரலி ஹேட் பண்ணுற மாதிரி லிப்ஸ் அப்படி அந்த கிஸ் பெயினுக்கு சுகா அப்படியே பண்ணுறான். இங்கே தாங்க அதே ஸ்பீடோட பண்ணுறான். இப்போ வந்து சுகா தாங்கோட நெக்கை அப்படியே பைட் பண்ணுறான். எங்கள் சுகாவோட நெக்கை பைட் பண்ணுறான். தான் மாற்றி மாற்றி பண்ணின்னு இருக்காங்க. அப்படி பண்ணின்னுக்கா சுகா வந்து அப்படியே ஏற்கனவே தாங்க ஓப்பனில் தான் இருக்கும் அவன் ஷர்ட். அங்கேயே வந்து அப்படியே செஸ்ட்டு அப்படியே காலர் போன், அதுக்கப்புறம் செஸ்ட்டு ஷோல்டரு அப்படியே கீழே போயிட்டே வரான். இங்கே தாங்கும் அப்படியே அந்த அந்த அதை ஃபீல் பண்ணுறான், நல்லா ஃபீல் பண்ணியிருக்கான். இப்போ வந்து தாங்தான் ஹே என்ன பண்ணுற நீ விடு கொஞ்சம் சரி கொஞ்சம் சரி அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டில் போட்டு அவன் ஓவர் ஆகிறான். அப்படியே ஓவர் ஆகிட்டு அவன் வந்து அப்படியே கிஸ் பண்ணியிருக்கான். செம்மையாக கிஸ் பண்ணியிருக்கான். தாங்கும் சரி ஓகேன்னு சரி அவனும் கிஸ் பண்ணியிருக்கான். மாற்றி மாற்றி அப்படியே ஹேட் பண்ணுற மாதிரி கிஸ் பண்ணியிருக்காங்க. தாங்க வந்து சுகாவோட நெக்கு செஸ்ட்டுன்னு போக, இவனும் வந்து நெக்கு செஸ்ட்டுன்னு போக அப்படி கீழே போகிறாங்க. இப்போ வந்து ஒரு சுகா அப்படியே கீழே போகிறான். கீழே போயிட்டு அங்கேயே செக் பண்ண ஆரம்பிக்கிறான். இது தாங்க அது ப்ரெஷராக இருக்குது, அப்படியே அது வந்து ஒரு ப்ளஷராக இருக்குது. அவனுக்கு மூடு ஏறுது. சுகா 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 அப்படின்னு சொல்ல இங்கே வந்து அப்படியே பண்ணுறான். இங்கே செம்மையாக செக் பண்ணியிருக்கான். இங்கே தாங்க அது மூடு ஏறுது. இப்போ அப்படியே அது போக இப்போ சீனை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பெட்டு செம்மையாக ஷேக் ஆகினுக்கு. இவங்க 2 பேரும் பண்ணியிருக்காங்க பயங்கரமாக. 2 பேருமே ரஃப்பாக பண்ணியிருக்காங்க, ரஃப் அண்ட் டஃப்பாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அது லவ்லியாக அப்படியே இருக்குது. அது பண்ணியிருக்க இங்கே தாங்கும் இப்போ தாங்க தான் டாப்பில் இருக்கான், சுகர் பாட்டமில் இருக்கான். அவன் பண்ணுறான், அவன் லீட் எடுத்து பண்ணுறான். அப்போ சுகா வந்து லீட் எடுத்து பண்ணுறான். இந்த மாதிரி அந்த நைட் அப்படியே போக நெக்ஸ்ட் டே ஆகுது, தூங்கியிருப்பாங்க. இப்போ வந்து காலைல தாங்க தான் எழுந்துக்கிறான். அந்த பார்ட்டியில் இருக்கவங்க எல்லோரும் போயிருப்பாங்க. அது ரூம் வந்து சவுண்ட் ப்ரூஃபு. ஸோ உள்ளே இருக்கிறது என்ன கேட்காது, வெளில இருக்கிறது உள்ளே கேட்காது. அந்த சவுண்ட் ப்ரூஃபு ஏற்கனவே லாக் பண்ணியிருப்பாங்க அந்த ரூம் வேறு. ஸோ எல்லோரும் அந்த பார்ட்டியில் இருக்கவங்க போயிருப்பாங்க, நைட்டே போயிருப்பாங்க. இங்கே ஜிம்முனும் ஜேவுக்கும் தாங்க இருக்கிறதே மறந்துருப்பாங்க. இப்போ தாங்க தான் காலை எழுந்துக்கிறான். எழுந்து பார்க்குறான். எழுந்து பார்த்தோன்னே அவனுக்கு செம்ம ஷாக்கு. 2 பேருமே அந்த இன்சைட் போர்ஷனில் தான் தூங்கியிருப்பாங்க. இப்போ அவனுக்கு வலிக்குது அந்த இடத்துல. என்ன நடந்துச்சிங்க, நான் இப்படி இருக்கேன், எனக்கு யாரா அப்படின்னு சொல்லி சுற்றி வந்து பார்க்க சுகா தான் இருக்கான் பக்கத்தில். சுகா பார்த்தாலே செம்ம ஷாக்கு. சுகா நீயா சுகா சுகா அப்படின்னு சொல்லி அவன் வந்து அப்படியே இழுப்புறான். இங்கே தான் சுகா வந்து என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி ஏந்து பார்க்குறான். பார்த்துட்டு அவனுக்கு ஷாக்கிங்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நைட்டு என்ன நடந்தது நான் பார்த்துட்டு தாங்க தான் என்ன நடந்தது நேற்று நைட்டு, என்ன பண்ண நீ எனக்கு அது மறந்துட்டியா எல்லாமே? மறந்துட்டியாவா? என்னடா நடந்தது? அப்போ நேற்று எல்லாமே புரிஞ்சிச்சா? ஆமாம், நேற்று தானே நீ தானே பூச்சி இழுத்தா? நானா? வாய்ப்பே இல்லை, நீ தானே பூச்சி இழுத்தா, அதுதானே பண்ண. பள்ளி போடாது எங்கே, உண்மையை சொல்லு. நானே பண்ணேன், நீ தானே பூச்சி இழுத்த, நீ பூச்சி இழுத்தா நான் பண்ணேன், அவ்வளோதான். அவ்வளோதானே அசால்ட்டாக சொல்கிறேன். உனக்கு வந்து வச்சுக்கிறேன்டா, காலேஜில் வந்து ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் வந்து அப்படியே தள்ளுறான். ஆனால் தாங்க படிக்குது. இன்னும் இன்சர்ட் போர்ஷனில் தான் இருக்கும் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக அவனை வந்து அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். லைக் அவனே வந்து அவனை லைட்டாக புஷ் பண்ணி இழுக்கிறான். இங்கே தாங்க வலிக்குது, வலிக்குது, அங்கே அங்கே நவராத இரு, வலிக்குது. இரு 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 இரு
அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு டெஸ்க் இருக்கும். ஸோ அவங்க அப்படியே பிடிச்சி அவனை அந்த பக்கம் அப்படியே லைக் லிஃப்ட் பண்ணி அப்படியே வந்து ஒரு சைடாக தள்ளுறான். ஏன்னா வந்து அவனுக்கு லெஃப்ட் சைடில் திரும்பணும். ஸோ இவங்க ரைட் சைடு இருக்கிறான். அப்படியே அப்படியே அவன் மேலே இழுத்து லெஃப்ட் சைடு தள்ளி விட்றான். அங்கே டெஸ்க் இருக்கும். அங்கேருந்து ஒரு அந்த லூப்ரிகண்ட் எடுத்து அப்படியே அங்கே மேலே போட்டு ஏதோ ரப் பண்ணி அப்படியே எடுத்து முடிச்சது. இங்கே தாங்க அப்போ தான் ரிலீஃபாக இருக்குது. ஒன்று வந்து வச்சுக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு அப்படி போகிறான். அழுதுட்டு போகல, சும்மா அந்த சவுண்டு கொடுப்பாங்களே அது வந்து நான் அப்படியே போகிறான். இங்கே ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டான், திங்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே போயிடறான். எங்கள் ஷுகாக்கு அது பார்த்து சிரிப்பு தான் வருது. சைட்டாக சிரிச்சுட்டு கடைசியில் போயும் கிளம்பி கூட பண்ண வச்சுட்டானே கடவுள். பரவாயில்ல, இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து குளிக்க போயிடுறான். எங்கள் பக்கம் தாங்க அப்படியே வந்து அவன் வீட்டுக்கு போயிடுறான். அவன் கேப் பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போயிட்டு இங்கே வந்து தாங்க நம்ம தான் நேற்றுலாம் எங்கே போயிருந்தேன்? அம்மா அது ஒரு பார்ட்டி போயிருந்தேன், அப்படியே ஜிம்மன் வீட்லேயே தங்கிட்டேன். ஒரு ஃபோன் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். நான் என்ன பயந்துட்டு தெரியுமா? சரிம்மா நான் போய் ப்ரெஷ்ஷப் போய்ட்டுவேன். என்ன குடிச்சிட்டு போடா? இல்லைம்மா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிடுறான் ரூம் போயிட்டு அந்த லாக் பண்ணிக்கிறான். அவன் அப்படியே ப்ராசஸ் பண்ணுறான். நேற்று நைட்டு என்ன நடந்ததுன்னு. எல்லாமே முடிஞ்சிருச்சா? எல்லாமே முடிஞ்சிருச்சா? அவன் கூட இவ்வளோ சீக்கிரமாவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே சிரிச்சுட்டு அந்த பெட் பக்கம் போகிறான். பெட்லேருந்து அவன் அந்த பில்லோ இருக்கும்ல, அதுக்கு பில்லோ அடியிலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். அது ஷுகா பார்த்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக பண்ணிட்டோமா? எங்கே லேட் ஆகும்னு நினச்சேன், உன் மனசை மாற்றுறதுக்கு லேட் ஆகும்னு நினச்சேன். கடைசியில் இப்படி பண்ண வச்சுட்டாங்க. சரி, அப்போ பண்ண என்ன இப்போ பண்ண என்ன, இது வச்சு என் வழி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். எப்படின்னா வந்து காலேஜ்லேருந்தே ஷுகாவை சுத்தமாக பிடிக்காத மாதிரி தான் நடிச்சிருப்பான். ஆனால் ஷுகாவை ரொம்ப பிடிக்கும் தாங்க. இவன் ஷுகாவுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கும் தான். ஆனால் அவனை வந்து எப்பவுமே எப்படின்னா தாங்க வந்து ஷுகாவை டீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறனாலே அவனை சுத்தமாக பிடிக்காது அப்படி இருப்பான். ஆனால் வந்து அவன் மனசுக்குள்ளே ஒரு சின்ன பார்ட் ஆஃப் ஹார்ட் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் தாங்க. இப்போ வந்து டேஸ் பாஸ் ஆகுது. இப்போ ஒரு நாள் வந்து அந்த ரேஸ் வருது. ஓகேங்களா, ரேஸ் இருக்குது. இப்போ வந்து இங்கே ஷுகா அவன் வந்து ஒரு அந்த கிரவுண்டுக்கு பின்னாடி வந்து அப்படியே வந்து என்னென்னா அங்கே தான் ரேசஸ் இருப்பாங்க. மோஸ்ட்லி அங்கே தான் ரேசஸ் இருப்பாங்க. அங்கேருந்து வரான். ஓகேங்களா, ஹெல்மெட்லாம் கையில் வச்சுட்டு ஹெல்மெட் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போகும்போது அவனுக்கு ஒரு குரல் கேட்குது. அது வந்து அப்படியே அந்த கிரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு காரிடார் மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அங்கேருந்து அவனுக்கு ஒரு குரல் வருது. இங்கே ஒரு பர்சன், இதுலேயும் எப்படியாச்சும் ஜெயிச்சார் சரியா, இதுலேயும் ஜெயிச்சிட்டுன்னு வச்சுக்கேன் எல்லாரும் ஒன்று பார்த்தா பேசுவாங்க. கவலைப்படாதடா, நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் எப்போவுமே ஜெயிப்பேன், கவலைவே பட தேவலை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. இங்கே யுங்கிக்கு செம்ம ஷாக்கு. ப்ளஸ் அதே மாதிரி அவனுக்கு அப்படியே ஸ்மக் பண்ணிவிட்டு அவன் வந்து போயிடுறான் அந்த ரேஸுக்கு போயிடுறான். அவன் ரெடியாக வெயிட் பண்ணுறான். இப்போ அந்த அன்னோன் ரேசர் வந்துடுறாங்க. இப்போ எல்லோரும் அன்னோன் ரேசர் சேர் பண்ணுறாங்க. அவன் வந்து இன்னும் ஹெல்மெட் தான் போட்டிருக்கான். யாருன்னு எனக்கு தெரியல. ஷுகாக்கு அப்படியே வந்து ஸ்மக் பண்ணியிருக்கான். அந்த பர்சனை பார்த்து ஸ்மக் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. வழக்கம் போல் ஆஸ் யூஷுவல் நம்ம அன்னோன் ரேஸர் தான் ஜெயிக்கிறாங்க. அந்த பர்சன் ஜெயிச்சுட்டு இப்போ வந்து அவனோட ஃப்ரெண்டு திருப்பியும் வந்துடுறான். அந்த பர்சன் வந்துட்டு இப்போ அவன் வந்து அந்த பைக் எடுத்துகிட்டு போகலான்னு போக இப்போ வந்து ஷுகா தான், ஹாய் இல்லை நீ யார் நல்லாவே எனக்கு தெரியும், நீயே உன் முகத்தை காமிச்சிரு, நீ யார், எந்த ஊர், எந்த காலேஜ், எந்த இயர் நல்லாவே தெரியும், நீயே ஓப்பன் பண்ணியிருக்கு மூஞ்ச அப்படின்னு சொல்ல அந்த பர்சன் அடுத்து பார்க்குறான். பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போகிறான். இப்போ ஷுகா தான், ஐ லவ் யூ தான், ஐ லவ் யூ ஸோ மச், இப்போயாச்சும் காமிப்பியா அப்படின்னு சொல்ல இப்போ
அந்த பர்சனுக்கு செம்ம ஷாக்கு. அந்த ஷாக்கில் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறான். அவன் ஃப்ரெண்டு அங்கேயே அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்துட்டு இங்கே அந்த பர்சன் நீ போ அப்படின்னு அவன் தலையாட்டான். சரின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். அவனுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது, என்னடா நடக்குதுன்னு அப்படின்னு. இப்போ அந்த பர்சன் திரும்பிட்டு ஷிகா பக்கம் திரும்பிட்டு அதே வந்து ஒரு இவங்கினாலே ஜம்ப் ஆகிடுறான். இங்கேயும் அப்படியே அந்த பர்சன் பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பர்சனும் அப்படியே அந்த ஹெல்மெட்டை கட்டி தூக்கி போடுறான். தூக்கி போட்டானே அந்த பர்சன் அப்போ தான் அந்த ஃபேஸே தெரியாது. அது வேறு இல்லை, நம்ம தான் தெரிஞ்சோடனே அங்கே எல்லாருக்கும் ஷாக்கு. அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே ஈவன் ஜங்குக்காய் 2 பேருமே செம்ம ஷாக்கு. என்னடா நடக்குது இங்கேன்னு இருக்குது. இப்போ இவன் தான் சடனாக இங்கேய கிஸ் பண்ணுறான். இங்கேயும் பேக் கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கும் காய்க்கும் ஒன்றுமே போடல. இங்கே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர் பண்ணினே இருக்காங்க. யுங்கி தாங்னு இப்படியா அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஃபோர்ஹெடும் டச் ஆகுது. டச் பண்ணிட்டு தாங்க ஐ லவ் யூ ஸோ மச் இங்கே எல்லாமே தானே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுங்க. 3 வருஷம் நான் இப்போ நினச்சிட்டல. நீ முதல்ல இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கணும் தானே. சொல்லிட்டு சிரிக்கிறான். இங்கே 2 பேர் சிரிக்கிறாங்க. ஓகேடா, நான் இதோடைய நிறுத்திக்கிறேன். கொஞ்சம் நான் வந்து திக்கிருப்பேன், குரலும் அப்போ மாறி இருக்கும், பேரை கொஞ்சம் மாற்றிருப்பேன், அதுக்கு ரொம்ப சாரிடா. அண்ட் இது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பர்த்டே விஷ் இல்லை உங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்டோரி மைண்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கடா. உங்கள் பர்த்டே விஷ் இல்லைனாலும் உங்கள் பர்த்டே விஷ் அது இல்லை, இது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது மாதிரி ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லடா. நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஓகேங்களா? இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். பை டு சில்குட்டீஸ்.